என்ன சொல்லுங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வாக்காளர் பெருமக்களுக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை யார் வரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இருக்க இருக்க முதலமைச்சருடைய உரையும் நாட்டு மக்களுடைய மனநிலையும் மாறி இன்றைக்கு மத்தியிலே இந்தியா கூட்டணி வருகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது தான் மகிழ்ச்சியான செய்தி. எனவே தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் இந்தியா கூட்டணி முதல்வர் தலைமையில் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும். ஆனா கருத்து கணிப்புங்கிற பேர்ல உங்களுக்கு பிரதானமான போட்டியா கருதக்கூடிய அதிமுக இல்லாம பாஜக சீட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க அண்டா வச்சு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற பவரை வச்சுட்டு செய்யறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் நடக்குமா? அது நடக்கிற கதையே இல்லை. அப்படி பார்த்தா 40-40 நீங்க தானே வாங்குறேன்னு சொல்றீங்க. நாங்க வருவோங்க. நீங்க 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் போட்டியை கேட்கறீங்க, அதுக்கு சொல்றேன். இந்தியா கூட்டணி எவ்வளவு இடத்துல வெற்றி பெறும்? இந்தியா முழுவதும் பெரும்பகுதி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை பெற்று. இப்ப திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வைகோவுடைய மகன், இன்னொரு பக்கம் பெரம்பலூர்ல உங்களுடைய மகன். இந்த தேர்தலை எப்படி பாக்குறீங்க? எப்பவுமே திமுக தானுங்களா, அதுல என்ன இருக்கு? இதுல ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை. எங்க பையன்லாம் இன்னொருத்தர் இல்லை. எது இருந்தாலும் திமுக கேண்டிடேட் உதயசூரியன். இது தோழமை கட்சி, அவங்க நிரூபிட்டி. அது அந்த அளவுல தான் இருக்கும். முதலமைச்சருடைய உரையெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க, எல்லாரும் கேட்டிருக்கீங்க. 20 கூட்டம் பேசியிருக்கிறாரு. அவருடைய உரை மாதிரி இது மாதிரி யாரும் விலைக்கு சொன்னதே இல்லை. ஒன்றிய அரசிலிருந்து எவ்வளவு தூரம் தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்துரைத்திருக்கிறார். எனவே நாட்டு மக்கள் முழுமையாக முதலமைச்சர் பின்னால் இருக்கிறார். வெற்றி வாய்ப்பு எப்படி? 2 தொகுதியுமே வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. பிரகாஷ் சேலத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. அவர் அதிமுக கோட்டைன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியாரு. அங்க எப்படி இருக்கும் சார்? அவங்க கட்சி அவங்க இருக்கிற இடத்துல கோட்டைன்னு தான் சார் சொல்லுவாங்க. ஜெயிக்க போறது செல்வ கணபதி தான் சார். தமிழ்நாட்டில் பாஜக டெபாசிட் இழக்குமா? ஏங்க இந்த கேள்வி இல்லை, அதெல்லாம் மக்கள்ல முடிவு பண்ணு, நான் சொல்ல முடியும்.